ஏங்க இன்றைக்கி அநேகரை குறை சொல்லி பார்க்கறதுல நமக்கு ஒரு சந்தோஷம், அநேகரை குற்றப்படுத்தி பார்க்கறதுல நமக்கு ஒரு சந்தோஷம், அநேகரை கேவலப்படுத்துறதில் நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்பி கொண்டிருக்கிறத, இன்றைக்கி அநேக தேசங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறத, பைபிள் வசனம் இன்றைக்கி நிறைவேறி கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, நம்ம என்றைக்கு உணர்வடைய போகிறோம்? இன்றைக்கும் மற்றவங்கள குறை சொல்லி நமக்குன்னு ஒரு வியூவர்ஸை சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி மீடியாவில் நம்ம பண்ணுற அதுக்கெல்லாம் நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியது. நான் சொல்கிறேன், யாரும் என்ன தெரிஞ்சுட்டு போட்டோம், நம்ம மனைவி பிள்ளைங்க நம்ம விசுவாசம் நம்ம காத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும்னு சொன்னேன். நான் சொன்னேன், நம்மளுடைய கிரீடம் நமக்கு தந்த அபிஷேகம் யாராலையுமே தடை செய்ய முடியாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நித்திய ஜீவன் அப்படிங்கிறது ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு விஷயம் நண்பா, தேவ ஜனமே. அதனால் நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம். மற்றவங்களை குறைசலை விட்டுட்டு இயேசுக்காக வைராக்கியத்தோடு நம்ம வாழுவோம். நிச்சயமாகவே ஆண்டுடைய வருகையில் அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளலாம். God bless you.